بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها இணைத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே இளைஞர்களே அல்லாஹ்வுடைய கிருபை நேற்று மகரிப்பிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் நாம் அவருடைய இல்லத்தில் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்காகவும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக நாம் வாழ்வதற்காகவும் நம்முடைய இரவு இங்கு அமரக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தினோம். இது கடைசி அமர்வாக இருக்கு. இந்த தருணத்தில் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய முக்கியத்துவமும் அதோடைய வழிமுறைகளை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். உள்ளம் இனிச்சுக்குரிய அடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்ம உடலில் வைத்திருக்கக்கூடிய உள்ளத்தின் முக்கியத்துவம் அது உலக ரீதியாகவும் சரி மார்க்க ரீதியாகவும் சரி மிக முக்கியமானது. இந்த உள்ளம் சீராக ஆனால் உடல் முழுவதும் சீராக ஆகும். இந்த உள்ளம் கெட்டு விட்டதென்றால் சீரழிந்து விட்டதென்றால் உடலும் என்ன சீரழிந்து விடும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நீண்ட இந்த ஹதீஸ் இர்பாத் இப்னு சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் அநேகமாக அஹ்மது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, அறிந்து கொள்ளுங்கள் உடலில் ஒரு சதை துண்டு உள்ளது. நம்முடைய சரீரத்தில் ஒரு சதை துண்டு உள்ளது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அது சீராகி விட்டது என்றால் உடல் முழுவதும் சீராகவும் செம்மையாகவும் ஆகிவிடும். வஇதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது சீரழிந்து விட்டது என்றால் அது கெட்டு விட்டது என்றால் உடல் முழுவதும் கெட்டு. அப்போ நம்முடைய உள்ளம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. காலங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய சமகாலத்தை பார்க்கும் பொழுது முழுமையான ஒரு ஃபித்னாவுடைய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும். குழப்பமான காலம் அது. இதற்கு மூலம் தெரியப்படுத்தியது போல மார்க்க ரீதியான விஷயங்களை பார்த்தாலும் சரி குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். உலக ரீதியான விஷயங்களை பார்த்தாலும் சரி நம்முடைய நம்ம குழப்பமான சோதனை உடைய அந்த சுப்ஹானல்லாஹ் களத்தில் நாம இருந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு மத்தியில் உள்ளங்களை பாதுகாப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏனென்னா இந்த உள்ளத்தில் தான் நம்முடைய ஈமான் இருக்கு. இந்த ஈமானை பாதுகாப்பது நம்ம மீது கடமை. அந்த உள்ளத்தை நாம் சீராக அமைத்துக் கொள்வது நம் மீது கடமையாக இருக்கின்றது. மெடிக்கல் நாம் பார்க்கும் பொழுது மெடிக்கல் ரீதியாக மருத்துவ ரீதியாக நாம் பார்க்கும் பொழுதும் சரி உள்ளத்துடைய முக்கியத்துவம் ரொம்ப. இந்த உள்ளத்தை எப்பொழுதுமே என்ன இது நிப்பாட்டாமல் அவனுடைய வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை கடக்க வேண்டும் என்று முயற்சிகள் என்ன செய்யணும் செஞ்சுட்டு இது நின்றுச்சுன்னா முடிஞ்சு. அப்ப மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்துவதற்காக என்னம்மா திரும்ப நீங்க என்னச்சு வாங்க முன்னாடி வாங்க. மார்க்கம் நமக்கு நம்மை சீர்படுத்தக்கூடிய முக்கியத்துவத்தை தெரியப்படுத்தும். நம்முடைய உள்ளங்களையும் நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்தினார். அதனால்தான் சூரத்து ஷம்ஸ் நாம் பார்த்தபோது அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட விஷயங்களுக்கு சத்தியமிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை தெரியப்படுத்தும். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா வநஃப்ஸின் வமா ஸவ்வாஹா. அல்லாஹ் தஆலா இத்தனை விஷயங்களையும் சத்தியமிடுகின்றான். சூரியன், அது காலையில் வரக்கூடிய கதிர்கள், பிறகு பகல் நேரம், பிறகு அல்லாஹ் தஆலா இரவை அது சூழக்கூடிய சூழ்நிலை, அதே போல மற்ற அனைத்து விஷயங்களையும்
நம்முடைய உள்ளம். அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு ஒரு செய்தி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு சத்தியம் செய்து விட்டாலே போதுமானது. ஏன் 10 விஷயங்கள் மீது சத்தியம் விடுறான்? ஏன் அல்லாஹ் தஆலா சத்தியம் விடுகின்றான்? ஏன் அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மை தானே? சத்தியம் மட்டும் சொன்ன என்ன அவசியம்? ஏன் சொல்றான் சொல்லுங்க? ஏன் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் வசனங்களில் சத்தியம் விடுகின்றான் சில விஷயங்கள் படைப்பினங்கள் மீது? ஏன்? அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையானது, நாம் அதை நிராகரிப்பது கிடையாது. நாம சத்தியம் விடும் பொழுது எதற்காக சத்தியம் விடுறோம்? ப்ரூஃப், நம்ம உண்மைப்படுத்துவோம். நான் சொல்றது உண்மைங்க என்று ப்ரூஃப் செய்வதற்காக, நிரூபிப்பதற்காக நாம சத்தியம் செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றாங்க, நான் சொல்வது என்ன உண்மை என்று நாம நம்முடைய விஷயத்தை உண்மைப்படுத்துவதற்காக, நிரூபிப்பதற்காக, ப்ரூஃப் செய்வதற்காக சத்தியம் விடுறோம். அல்லாஹ்வுக்கு தேவையில்லையே. அல்லாஹ்வுக்கு தேவையா? அல்லாஹ்வுடைய வார்த்தை ஃபஇன்ன அஸ்தகுல் கலாமி கலாமுல்லாஹ். இப்படி ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் என்று நாம குத்பா உரையில், இன்னொரு அறிவிப்புல ஃபஇன்ன அஸ்தகுல் கலாமி கலாமுல்லாஹ், வார்த்தைகளே உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடையது. அப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு ஏன் சத்தியம் செய்ய வேண்டும் அவசியம்? ஏன் சத்தியம் செய்யறான்? ஏன் செய்யறான் சொல்லுங்க? எந்த விஷயத்தின் முக்கியத்துவம்? எந்த விஷயத்தின் முக்கியத்துவம்? அந்த சத்தியம் செய்யப்படக்கூடிய பொருட்கள் முக்கியத்துவமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் முக்கியமானது என்று அது ஒரு நினைவுபடுத்துவதற்காக. சூரியன், அதனுடைய கதிர்கள், அதே போல பகல், இரவு, இது அனைத்துமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதை அல்லாஹ் தஆலா, ஆனால் இதற்காக அல்லாஹ் தஆலா சத்தியம் விடல. சத்தியம் விடக்கூடிய விஷயம் என்ன? சொல்லக்கூடிய செய்தி மிக முக்கியமானது. மனிதனே, இதை நீ செவி தாழ்த்தி கேட்பாயாக. உனக்கு வரக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய மறுமைக்காக, உன்னுடைய அனைத்து விஷயத்திற்காக ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று அந்த செய்தியை, அவனுடைய கவனத்தை அதன் பக்கம் திருப்புவதற்காக அல்லாஹ் செய்யக்கூடிய சத்தியங்கள். காலத்து மீது சத்தியம் என்று சொன்னாலே காலத்தின் மீது சத்தியமாகவா? அதற்கு பிறகு வரக்கூடிய என்ன விஷயம் என்று இப்படி என்று சத்தியம் விடும் பொழுது மனிதன் அடுத்த கட்டத்தில் என்ன சொல்ல அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் என்று அவனுக்கு ஆர்வம் ஏற்படும். அப்போ வரக்கூடிய விஷயம் என்ன முக்கியமானது? அல்லாஹ் தஆலா 10 விஷயங்களின் சத்தியமிட்டு என்ன கூறுகின்றான்? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவன், உள்ளத்தை தூய்மையாக்கியவன், உள்ளங்களை சீர்படுத்தியவன், அவன் வெற்றியடைந்து விட்டான். உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தியவன் வெற்றி அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் இந்த செய்தியை சொல்வதற்காக இதற்கு முன்னால் 10 விஷயங்கள் மீது சத்தியமிட்டிருக்கிறான். இந்த உள்ளத்தை கவலை கொள்ளாமல் அப்படியே விட்டவன், அதை சீர்படுத்தக்கூடிய விஷயத்தில் கவனம் கொள்ளாதவன், அவன் நஷ்டத்தில் ஆனான், அவன் மண்ணை கவ்வினான். அப்போ இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம், அல்லாஹ் தஆலா உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் நமக்கு காண்பித்திருக்கின்றான். இப்போ உள்ளங்களை சீர்படுத்துவது என்று ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் இந்த உள்ளத்தை நாம் சீர்படுத்த வேண்டும்? ஏனென்றால் சோதனையுடைய காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது உள்ளங்கள் கடினமாகின்றன. உள்ளங்களுக்கு எப்படி மற்ற பொருட்கள் துருப்பிடிக்கின்றதோ அதே போல இந்த உள்ளமும் என்ன, அந்த உள்ளத்திற்கும் என்ன, சில விஷயங்கள் துருப்புழுக்கும் அளவுக்கும் அல்லது சில விஷயங்கள் கடுமையாக்கும் அளவுக்கு ஏற்படுகின்றது. அதற்காக ஆங்காங்கு எப்பொழுதுமே இதை கண்காணித்துக் கொண்டே இருக்குமாறு இதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். நம்முடைய வாழ்க்கையில மற்ற விஷயங்களுக்கு நாம செய்யும்போது இந்த விஷயத்தையும் மெயின்டெனன்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில இந்த உள்ளத்துடைய கவனம், இந்த உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய விஷயத்தை நாம கேர் எடுத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். ஏனென்றால் இதை சீர்படுத்துவதனால்தான் நம்முடைய எல்லா விஷயங்களும் சீராகும். இதுதான் நம்முடைய அசல், இதுதான் நமக்கு சர்வர்.
இதன் மூலமாக தான் நம்முடைய செயல்கள் என்ன செய்கின்றோமோ அது பிரதிபலிக்கும். உள்ளத்தில் இருப்பதில் தான் நமக்கு உடல் ரீதியாக செயல் ரீதியாக பிரதிபலிக்கக்கூடியது. அப்ப அந்த உள்ளத்தையே நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அஃப்லஹ என்று சொல்லும் பொழுது வெற்றி, எப்படிப்பட்ட வெற்றி? நஷ்டத்திலிருந்து முழுமையாக வெற்றி, எந்த ஒரு நஷ்டம் இல்லாத வெற்றி. இந்த விஷயத்தில் மார்க்கம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு, நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்துவதற்காக. ஏனென்றால் குழப்பமான காலத்தில் இந்த உள்ளம் கடினமாக ஆகும். இந்த உள்ளம் தன்னுடைய அசல் ரூபத்தை என்ன இழக்கக்கூடிய நேரமெல்லாம் சூழ்நிலை ஏற்படும். இதற்காக மனிதனே உன்னுடைய உள்ளத்தை நீ சீர்படுத்திக் கொள், நீ வெற்றி அடைவாய். வெற்றியின் பக்கம் நீ செல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய உள்ளத்தை நீ கண்காணித்துக் கொள் என்று அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துங்க. இல்லைன்னா இந்த உள்ளம் எப்படியாவும் மிக மோசமாக ஆகி, ஷேக் அப்துல் ரஸாக் அவங்க அந்த எடுத்துக்காட்டை சொல்லும் பொழுது, இந்த உள்ளத்துடைய எடுத்துக்காட்டு கெட்ட உள்ளம் அல்லது மிகவும் மாசு படித்த உள்ளத்துடைய எடுத்துக்காட்டு ஒரு ஈயை போலதான். அந்த ஈ எல்லா அசுத்தத்திலும் உட்காரக்கூடிய ஒரு ஈவை போலதான் ஆயிடும். எல்லா பாவங்களும், எல்லா அனாச்சாரங்களும், எல்லா விஷயங்களும் என்ன அது எடுத்துக்கொள்ளக்கூடியதாக. ஆக இங்கு இந்த விஷயத்தை நாம கவனம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய இம்மை மற்றும் மறுமையுடைய வெற்றியும் அல்லாஹ் தஆலா இந்த உள்ளத்தை சீர்படுத்துவதிலும் உள்ளங்களை நாம் தூய்மைப்படுத்துவதில் அல்லாஹ் வைத்திருக்கு. இதை நம்ம மறந்துவிடு. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸஹா ஒரு வசனத்திலும், கத் அஃப்லஹ மன் தஸக்கா என்ற இன்னொரு வசனத்திலும் நமக்கு சொல்லப்படுது. அப்ப இங்கு உள்ளங்களை சீர்படுத்துவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கு இந்த அமர்வுல நாம எந்தெந்த வழிமுறைகளை நாம நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்திக் கொள்ளலாம், நம்முடைய உள்ளங்களை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். முதல் விஷயம், நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்தக்கூடிய விஷயத்தில் கணித்துக்குரிய அடியார்களே தௌஹீத். தௌஹீதை கொண்டுதான் நம்முடைய உள்ளங்களை நாம் பரிசுத்தப்படுத்த முடியும், தூய்மையாக்க முடியும். இதை கொண்டுதான் தௌஹீத், அல்லாஹ் தஆலாவுடைய ஏகத்துவம், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதில் உறுதியாக இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் என்ன தூய்மை அடையும். ஏனென்றால் உள்ளத்தை மாசுபடுத்தக்கூடியதோ அல்லது இந்த உலகத்தில் ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய விஷயம் என்று பார்த்தா அது இணை வைத்தல் தான், அது ஷிர்க் தான். ஷிர்க்கை விட ஒரு மோசமான ஒரு காரியம் எதுவுமே இருக்காது. அப்ப முதல் விஷயம் தௌஹீதை நாம் நிலையாக இருந்தோம். படைத்த இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், படைத்த இறைவன் என்னுடைய அனைத்து விஷயங்களையும் அசைவுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கே அனைத்து வணக்க வழிபாடையும் நான் சமர்ப்பிக்க வேண்டும், அந்த விஷயத்தில் எந்த ஒரு சமரசமும் இருக்கக்கூடாது என்ற விஷயத்தில் நாம் தெளிவாக உறுதியாக இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் பரிசுத்தம் அடையும், நம்முடைய உள்ளம் தூய்மை அடையும் மற்ற விஷயங்கள். இப்ப முதல் நாம செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் இதுதான். தௌஹீதுடைய விஷயத்தில் நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். பிறகு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் மேற்கொள்ளும். தௌஹீது இல்லாமல் மற்ற எது செய்தாலும் பிரயோஜனம் கிடையாது. தௌஹீதுடைய விஷயத்துல நாம் உறுதியாக இருக்க வேண்டும். தௌஹீதுனா என்ன? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தை படைப்பதிலும் பரிபக்குவப்படுத்துவதிலும் ஆட்சி அமைப்பதிலும் அதிபதியாக இருக்கக்கூடிய அனைத்தும் அவன் தனித்தவன், அவனுக்கு யாரும் இணையும் துணையும் கிடையாது. என்னுடைய பிரச்சனை, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய கவலை, துக்கம் என்ற அனைத்தையும் அகற்றக்கூடியவன் அல்லாஹ் தான். என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும், என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும், என்னுடைய வாழ்க்கையில் ராகத்தையும் வர்க்கத்தையும் அருவளத்தையும் ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் தான், வேறு யாரும் கிடையாது என்ற விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இது நம்முடைய உள்ளத்தை நமக்கு சீர்படுத்தும். அப்போ இந்த தௌஹீதுக்காக நாம இந்த உலகத்தில் வந்திருக்கோம். இந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக தான் அல்லாஹ் நம்மை படைத்தான். இதன் முதல் விஷயம் நாம நினைவுக்குள்ள வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கே அன்றி வேறு எதற்காக படைக்கல. அப்ப நம்ம டியூட்டி இந்த உலகத்துல தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ்வுடைய தஃசீர்ல பார்க்கும் பொழுது இல்லா லியஅபுதுன் ஐ யுவஹிதுன், யுவஹிதுன் தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக, என்னை வணங்குவதற்காக என்றினா தௌஹீதை என்னை மட்டுமே வணங்குவதற்காக என்று வேறு எதற்காகவும் என்ன செய்யல,
நான் இவர்களை படைக்கவில்லை. இப்ப நம்முடைய லட்சியம், குறிக்கோள், இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம்னா முதல் நம் மீது கடமையாக்கப்பட்டது இந்த தௌஹீது. அந்த தௌஹீதை நாம் சீராக இருக்கும், நாம் அது நிலையாக இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் என்னாகும்? அது பரிசுத்தமாக நிலையில் ஏற்படும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு எங்கெல்லாம் அனுப்பும் பொழுது, எங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புவார்கள், அந்த இடத்துல எல்லாம் முதல் காரியம் நீங்க போய் செய்வது என்ன? அன் ததுஊஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஹதீஸ் முஆஸினுடைய அந்த ஹதீஸ்ல, புகாரில் வரக்கூடிய 7372வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஸ் பின் ஜபலுக்கு உபதேசம் செய்து போறாங்க. முஆஸே, நீங்க போறது யமன் நாட்டுக்கு போறீங்க, அங்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள், யூதர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் இருப்பார்கள். அங்கு சொல்லும் பொழுது முதல் வேலை அவங்க போனவனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதன் பக்கம் அடையுங்க? தௌஹீதின் பக்கம் தான் அடையுங்க. தௌஹீது தான் முக்கியம், முதல் விஷயம். சிலருடைய நிலை என்ன இருக்குன்னா, இந்த தௌஹீத் என்ற வார்த்தை கேட்டாலே ஒவ்வாமை வருது. சில பேச்சாளருடைய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தௌஹீத் தான், குர்ஆன்லயே இல்லைங்க. இந்த நோமான் அலி கான் இருக்காங்க, இத மாதிரி சிலர் எல்லாம் இருக்கிறாங்க. இவருடைய நிலையை சொல்லப்படும் பொழுது தௌஹீதை பற்றி சொல்லுங்க, என்ன தௌஹீதா? குர்ஆன்லயே இல்லைங்க, அந்த வார்த்தை குர்ஆனே இல்லையே, முக்கியத்துவமாக இருக்காது. அதை நான் பெரிதாக நான் நினைக்கிறேன். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வழிகேடு. ஆனா இவரு தஃப்சீர் செய்வாரு, கதைகள், நபிமார்களுடைய கதைகள் நடத்துவாரு, அதே மாதிரி வேர்ட் டு வேர்ட் நடத்துவாரு, இதெல்லாம் செய்வாரு. தௌஹீதை நீங்க சொல்லுங்க, உங்கள் மூலமாக மக்கள் நிறைய பயனடைகிறாங்க, மக்கள் உங்களை பின்பற்றக்கூடிய அல்லது உங்களுடைய பேச்சுகளை கேட்கக்கூடியவர்கள் சிலர் தௌஹீது தெரியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியப்படுத்துது என்று ஒருவர் அங்க சொல்லும் பொழுது, தௌஹீதுனா அப்படிலாம் வார்த்தை இருக்கா? குர்ஆன்லயே இல்லையே. குர்ஆன்ல இருக்குன்னா முக்கியத்துவம் இருக்கும், குர்ஆன்ல சொல்லப்படுறது முக்கியத்துவமாகவே இருக்காதுன்னா அப்ப அவங்ககிட்ட கேட்கணும், தஃப்சீர் நடத்துறீங்க, தஃப்சீர் என்ற வார்த்தை இருக்கா குர்ஆன்ல? எங்கேயாவது இருக்கா? தஃப்சீர் என்ற வார்த்தை இருக்கா? இல்லை. இப்படி சிலர் தௌஹீதுடைய விஷயத்துல என்ன செய்யுங்க, அல்லாஹ் அக்பர், கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறாங்க. தௌஹீத் என்ற விஷயம் முழுமையாக குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தௌஹீதை தான் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதெல்லாம் என்ன தௌஹீத் தானே? எல்லாம் தௌஹீத் தானே? ஆக இந்த விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. முதல் நாம தௌஹீதை, நம்முடைய தௌஹீதை சீர்படுத்த வேண்டும். இதில் உறுதியாக நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தௌஹீது இருந்தால்தான் நமக்கு சொர்க்கம், தௌஹீது இருந்தால்தான் நமக்கு நரகத்திற்கு பாதுகாப்பு, இந்த தௌஹீது இருந்தால்தான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த தௌஹீதின் அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில் தீர்ப்பளிக்கும். இது இல்லை, இந்த தௌஹீது தான் சொர்க்கத்துடைய ஒரு திறவுகோல், இது இல்லை சொர்க்கம் இல்லை. இதற்காக தான் நபிமார்கள், எல்லா நபிமார்களும் வந்து தன்னுடைய சமுதாயத்திற்கு, அவங்களுடைய இந்த சமூகத்துல சீர்கேடுகள், சில ஒழுக்க சீர்கேடுகள் இருந்தாலும் முதல் விஷயத்தை அங்க என்ன செஞ்சாங்க? தௌஹீதுடைய விஷயத்துல அவருக்கு நினைவுபடுத்தினாங்க. அன்இபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். எல்லா நபிமார்களுடைய அழைப்பு பணி, முதல் வார்த்தை அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க, தாகூத்திலிருந்து விலகிருங்க. வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படக்கூடிய அனைத்து விஷயத்திலிருந்து விலகி இருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு தெரியப்படுத்தினார்கள். இப்போ இங்கு கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நாம இந்த தௌஹீதை கொண்டு நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும். ஏன்னா ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இந்த மோசமான செயல் உள்ளத்தை முழுமையாக அழித்து எல்லா அமல்களையும் பாழாகும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில நபியை பார்த்து எச்சரித்து சொல்லும் பொழுது என்ன? லஇன் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக். நபியே, இணை வைத்தல் என்பது எப்படிப்பட்டது என்றால், இதை நீங்க செஞ்சாலும் உங்களுடைய அமல்கள் அனைத்துமே பாழாக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதே கிடையாது, அதை வெறுத்தாங்கள். நபித்துவத்தில் கொடுப்பதற்கு முன்னாலும் வெறுத்தார்கள், அதை விரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட நபி அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்தி எதற்காக? நபியை சுட்டி காண்பித்து நபியுடைய சமுதாயத்திற்கு சொல்லப்படுது. பாருங்க, உம்மத்து முஹம்மதே, முஹம்மதுடைய சமுதாயமே, இந்த மாபாதக செயல் உங்களுடைய தூதர், உங்களுடைய நபி செய்தாலும் அல்லாஹ் அவருடைய அமலை பாழாக்கி விடுவான், மன்னிக்க மாட்டான்.
அப்போ நீங்க உங்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எச்சரிக்கக்கூடிய நிலையில நமக்கு எச்சரிக்கைப்படுத்துகின்றான். இது முதல் விஷயம் நாம செய்யக்கூடிய, இது நம்முடைய உள்ளத்தை தௌஹீதை கொண்டு, ஈமானை கொண்டு நாம சுத்தப்படுத்துவது மிக மிக முக்கியமானது. என்னம்மா நீங்க பேசுறீங்களா? மைக்கில நீங்க பேசுறீங்களா? சரி, முன்னாடி வந்துருங்க, உள்ள அப்படியே போயிட்டு பார்த்து. ஆமா, இப்போ இது முதல் விஷயமாக இருக்கின்றது, நம்முடைய உள்ளங்களை சீர். இரண்டாவது நாம செய்யக்கூடிய உள்ளங்களுக்கு சீர்படுத்தக்கூடிய விஷயங்களில் துஆ செய்ய வேண்டும். அத்துஆஉ மிஃப்தாஹு குல்லி ஷை. துஆ என்பது, பிரார்த்தனை என்பது எல்லா ஹைரான விஷயத்துடைய திறவுகோல், சாவி. எல்லா விதமான ஹைரையும் நாம பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ் நாம் பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்தக்கூடியவன் அல்லாஹ், நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக்கக்கூடியவன் அல்லாஹ், அந்த உள்ளங்களுடைய அனைத்து விஷயங்களையும் அறியக்கூடியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்விடமே நாம் என்ன செய்யணும்? யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்துவாயாக. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணற்ற துஆக்கள், குறிப்பாக உள்ளங்களை சீர்படுத்தக்கூடிய துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. அதில் வரக்கூடிய ஹதீஸ்கள் நாம் பார்க்கிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் இருக்கு, அத்துஆஉ ஹுவல் இபாதா. சஹீஹ் சுனன் வரக்கூடிய ஹதீஸ்ல துஆ என்பது என்னது? பிரார்த்தனை என்பது என்ன? ஒரு இபாதத். அது ஒரு முஸ்லிமுக்குரிய ஒரு கேடை. இதை கொண்டு எல்லாத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நாம் பார்க்கும்போது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் திருமீதியில் வரக்கூடிய அந்த வார்த்தை, அவர்கள் கூறுவார்கள், இன்னி லா அஹ்மிலு ஹம்மல் இஜாபா. நான் அல்லாஹ் தஆலா என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்ற அந்த எப்பொழுது ஏற்றுக்கொள்வான் என்றெல்லாம் கவலை கொள்ள மாட்டேன். எனக்கு அந்த விஷயத்துல சிந்தனையே வராது. ஆனா வலக்கின் ஹம்மல் துஆ, ஆனா கேட்பதை நான் ரொம்ப கவலைப்படுவேன். ஏன்? ஃபைதா உல்ஹிம்து துஆ ஃபஇன்னல் இஜாபத மஅஹு. எப்பொழுது பிரார்த்தனை துஆ கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு சிந்தனையில் போட்டு விடுகின்றானோ, அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்கின்றான் என்ற விஷயத்தை ஏற்படுத்தும். எத்தனையோ வாட்டி நம்ம துஆ செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோம், துஆ செய்ய முடியல. சஜ்தால நம்ம துஆ செய்யணும், தொழுகைக்கு பிறகு துஆ செய்யணும், தொழுகையில் துஆ செய்யணும் என்று நம்முடைய சில விஷயங்கள் இருக்கும். ஆனா மறக்கடிக்கப்படுகின்றோம். அதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்ற அந்த விஷயத்தை எனக்கு டென்ஷனே இல்லை. ஆனா எனக்கு என்ன விஷயம்னா துஆ கேட்பேன். எப்போ எனக்கு துஆ கேட்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துடுறானோ, அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான் என்றும் எனக்கு உறுதி வந்தது. நான் என்னுடைய விஷயம் என்ன? துஆ கேட்க வேண்டும் என்று நான் கவலை கொள்கின்றேன். அதே மாதிரி ஷிஃபி முத்தலிஃப் இப்னு ஷிஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, தாபீன்ல, நான் இந்த எல்லா விதமான நலனுடைய அசல், இதனுடைய சாராம்சம் என்ன என்று நான் யோசித்தேன். இபாதத்துகளுடைய அனைத்து விஷயங்கள்ல எது மெயினானது, எது முக்கியமானது என்று நான் சிந்திக்க, அதுல தொழுகை, நோன்பு, இப்படி என்ற நன்மையான அமல்கள் அனைத்தையும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு, என் கையில இல்லை. இதெல்லாம் அல்லாஹ்விடம் தான். அல்லாஹ் நாடினா நமக்கு இந்த பாக்கியத்தை ஏற்படுத்துவான். ஆனால் துஆ என்பது என்னிடம் இருக்கு. பிரார்த்தனை, மன்றாடுவது என்பது, கேட்பது என்பது, இப்ப மனிதன் நான் என்ன செய்யறேன்? அல்லாஹ்விடம் எல்லா விதமான ஹைரையும் துஆ மூலமாக நான் பெற்றுக்கொள்கின்றேன். அதைதான் அங்க சொல்லும் பொழுது, எல்லா விதமான நன்மையுடைய சாராம்சம் அல்லது முக்கியமான ஒரு மூலரகம் பார்த்தாலே அது பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனை மூலம் எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன் என்று அந்த தாபீ தெரியப்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள்ல நாம் பார்க்கும் பொழுது, முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த துஆ, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. என்ன அழகான துஆ! அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு இறைச்சத்தை தருவாயாக, தக்வாவை கொடுப்பாயாக, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய அந்த பேருதான வாழ்க்கை என்னுடைய உள்ளத்திற்கு நீ தருவாயாக. வஸக்கிஹா, அதை நீ தூய்மைப்படுத்துவாயாக, அதை நீ தூய்மைப்படுத்துவாயாக. அன்த கைரு மன் ஸக்காஹா, தூய்மைப்படுத்துவதில் நீ தான் சிறந்தவன். அன்த வலியுஹா வ மௌலாஹா, இந்த நஃப்ஸுடைய பாதுகாவலும் நீதான், அதனுடைய
பாதுகாக்கக்கூடியவனும் நீதான். ஆக இந்த உள்ளத்தை நீ சீர்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது நம்முடைய நிலை என்ன? அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இதயங்களை பிரட்டக்கூடியவனே என்னுடைய இதயத்தை நிலையாக வைப்பாயாக மார்க்கத்தில். யா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பி அலா தாஅதி, இதயங்களை மாற்றக்கூடியவனே திருப்பக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை என்னுடைய இதயத்தை நீ என்ன செய்வாயாக, உனக்கு கட்டுப்பட்ட வழிமுறையை நீ மாற்றுவாய், அதை திருப்புவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த துஆ. இப்போ இரண்டாவது விஷயம் என்ன? துஆ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய தடவை இந்த துஆக்களை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் இந்த விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இந்த அகல் போர்ல இந்த அகலை வெட்டி கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சில வார்த்தைகள் அவங்க சொல்லுவாங்க. அதுல வல்லாஹி லௌலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கவிதை பார்க்கும்போது வல்லாஹி லௌலல்லாஹ் மஹ்ததைனா வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா, அல்லாஹ் தஆலாவுடைய ஆணையாக அல்லாஹ் மட்டும் இல்லை என்றால் நமக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்காது. நாம் சுப்ஹான வலா தஸத்தக்னா, நாம் தான தர்மங்களை செய்திருக்க மாட்டோம். வலா ஸல்லைனா, நாம் அவனுக்கு தொழுதிருக்க மாட்டோம். இப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா நமக்கு இது ஏற்படுத்தினால் அதனால்தான் நம்ம இது செய்து கொண்டிருக்கிறோம். அவனிடமே நம்ம கேட்க வேண்டும். இதை நாம நினைவு கொள்ள வேண்டும். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது குர்ஆனுடைய தொடர்பு. இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ் சிறந்த ஒரு அருமருந்தாக இருக்கு. அல்லாஹ் இந்த திருமறையை நம்முடைய உடலுக்காகவும் நம்முடைய உள்ளத்திற்காகவும் நிவாரணமாக ஆக்கியிருக்கின்றான். நம்முடைய உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், குர்ஆன் திருமறை குர்ஆன் நமக்கு நிவாரணம். அதே போல உடல் ரீதியாக நமக்கு சீர்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும் என்றால் அதற்கும் என்ன? திருமறை குர்ஆன் அது சுப்ஹானல்லாஹ் அருமருந்தாக இருக்கின்றது. ஆக குர்ஆனுடைய தொடர்பு நாம் ஆக்க வேண்டும். கடைசியாக நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், கடைசியாக எப்போ நான் குர்ஆனை திறந்து ஓதணும்? யோசிச்சு பார்த்தோம்னா என்னுடைய வாழ்க்கையில கடைசியாக நான் குர்ஆனை எப்பொழுது திறந்து ஓதணும்? அதே வாட்ஸ்அப், மொபைலு, இப்போ ஆப்லாம் இருக்கு. எத்தனை தடவை நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆப் இருக்கு. நம்ம மொபைல எத்தனை தடவை நம்ம திறந்து பார்த்திருக்கோம் என்று ஒரு நாள்ல கணக்கு போட்டுக்கலாம். ஆனால் நம்ம குர்ஆனுடைய தொடர்பு காலமா ஆயிடுது. எந்த ஒரு தொடர்பும் இல்லாது, எனக்கும் உனக்கு எதுவுமே இல்லை, தொடர்பே இல்லாத போலதான் நாம துண்டித்து வாழக்கூடியவர்களாக இருக்கோம். அப்படிப்பட்ட நிலையில், இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நம்முடைய உள்ளங்களை எப்படி நாம் பாதுகாக்க முடியும்? இப்போ குர்ஆன் இது நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தக்கூடிய, தூய்மைப்படுத்தக்கூடிய மிக பெரிய ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு அருமருந்தாக இருக்கின்றது, ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில தெரியப்படுத்தும் பொழுது லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் தஆலா முஃமின்கள் மீது உபகாரம் செய்து அவர்களுக்கு மத்தியிலே ஒரு நபியை அல்லாஹ் தஆலா அனுப்பினான் அவர்களுக்கு. இந்த நபி என்ன செய்கின்றார்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் அல்லாஹ்வுடைய வேதங்களை ஓதி காண்பிக்கிறார். வயுஸக்கீஹிம், மனிதர்களை தூய்மைப்படுத்துகின்றார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அவருக்கு குர்ஆனுடைய ஞானமும் அதே போல ஹிக்மா என்று சொல்லக்கூடிய ஹதீஸுடைய ஞானமும் அவர்களுக்கு கற்றுத் தருகின்றார். இந்த வசனம் என்ன? நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற இந்த குர்ஆன். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு விஷயமாக ஆக்கியிருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில குர்ஆனுடைய தொடர்பு இருக்கும். உட்கார்ந்து படி. ஒரு நாள்ல ஒரு பேஜ் படிக்க முடியாது. எத்தனை நேரம் செலவழிக்கிறோம்? வீணான விஷயம், உலகத்திற்கும் பிரோஜனம் இல்லை, நம்முடைய தீனுக்கும் பிரோஜனம் இல்லாத விஷயத்தை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும். என்ன கிடைச்சிட போகுது? ஐபிஎல் வந்துருச்சுன்னா சொல்ல தேவையில்லை. பள்ளிவாசல்லாம் சப்புகள் காலியான இருக்கும். நம்ம இளைஞர்களுக்கு எங்க பார்க்கணும் அங்கதான் இருக்கும். ஒண்ணு சென்னையில இருந்தா அவன் ஸ்டேடியத்துல இருப்பான். அது 15,000 20,000 டிக்கெட் கொடுத்தாலும் சரி அங்க போய் உட்காரோம். இல்ல நம்ம வெளியே இருந்தா வீட்டுல உட்காந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்து எல்லாருக்கும் நம்முடைய தொழுகை மற்ற விஷயங்களே வீணடிக்கக்கூடியவர்கள். குர்ஆனுடைய தொடர்பே இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில நான் கடைசியாக குர்ஆனை எப்போ தொட்டேன், எப்போ திறந்து படித்தேன் என்று வரும்பொழுது உண்மையாக நம்முடைய நிலை ரொம்ப ஒரு அவலை நிலை தான்.
இப்படி எந்த ஒரு தொடர்பும் இல்லாத இருக்குன்னா நமக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நம்முடைய குரான் இருக்குதான் சும்மா பேச்சு வச்சு என்ன செஞ்ச பண்ணி அதுதானே அது முழுமையாக பட்டு ஆடையில சுற்றி மேல வச்சுட்டு கையில தப்பி தவறி பற்றக்கூடாது, தப்பி தவறி அதை தொற்றக்கூடாது என்று தூரமாக வைத்து விட்டோம். அவ்வளவு தூரமாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களுக்கு எப்படி அருமருந்து கிடைக்கும்? அப்போ நம்முடைய தொடர்பு குர்ஆனோடு வைக்க வேண்டும். நாள்தோறும் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி சாப்பிட்றனோ, நாஸ்டா சாப்பாடு, இரவு சாப்பாடு, தூக்கம், பசங்க கூட சுத்துறது அல்லது மற்ற விஷயங்களை செய்ய, இது எல்லா விஷயங்களும் நம்ம செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்கு. ஆனா குர்ஆனுடைய தொடர்பு இல்லையே. எல்லாருடைய நிலை தான், எல்லாருடைய நிலை ஏன் இல்லை? ஏன் நம்முடைய தொடர்பை நாம் துண்டித்துக் கொள்றோம்? இந்த தொடர்பை துண்டித்துக் கொண்டு நாம வேற எந்த இடத்தில் நம்ம நிம்மதியை பெற முடியாது. அல்லாஹ் நமக்கு இந்த வேதத்தை நிவாரணமாக ஆக்கியிருக்கின்றான். இந்த வேதத்தின் மூலமாக நமக்கு நேர்வழி அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஆக இந்த திருமறை நமக்கு ஒரு ஷிஃபாவாக இருக்கின்றது. அதை நாம நினைவு கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லும் பொழுது ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து உபதேசம் வந்திருக்கு. நிவாரணம் லிமா ஃபி சுதூர், உங்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடிய அந்த நோயும் அந்த கசடுத்தன்மையும் கடினத்தையும் அகற்றுவதற்காக இந்த திருமறை உங்களுக்கு அருமருந்தாக, இது ஒரு நிவாரணம், ஷிஃபாவாக அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா ஹுதம், அது மட்டுமல்ல அது ஒரு நேர்வழி தரக்கூடியதாகவும் இருக்கின்றது. ரஹ்மத்துல் லில் முஹ்ஸினீன், இதனுடன் நல்ல முறையாக அணுகக்கூடியவர்கள், இதனுடைய தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இது ரஹ்மத்தாகவும் அமைகின்றது, இது ஒரு கருணையாகவும் அமைகின்றது என்று அல்லாஹ் இந்த திருமறையை பற்றி அல்லாஹ் தஆலா வர்ணித்திருக்கின்றான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கணித்துக்கூடிய அடியார்களே, நாம மூன்றாவது விஷயம் குர்ஆனுடைய தொடர்பு ஏற்படுத்தணும். தெரியலையா, படிக்க வரலையா, அங்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். ஆங்காங்கே ஃபஜருக்கு பிறகோ இஷாவுக்கு பிறகோ இருக்கு. பெரியோர்கள் அவங்களுடைய வயசாயிடுச்சு என்று நினைக்க வேண்டும். இருக்க வயசு படித்து விட்டோம் என்றால் அல்லாஹ் தஆலா அநேகமாக நமக்கு கொஞ்சம் அலட்சியமாக இருந்த விஷயத்தை எல்லாம் மன்னிக்க நாடலாம். இல்லை இப்படியே விட்டோம் என்றால் எல்லாத்திற்கும் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கு. எல்லா நேரத்தை செலவழிச்சு வீணடிச்சதற்காக பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கு. உனக்கு வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, அதுக்கு கமெண்ட் அடிக்கிறதுக்காக டைம் இருக்கு, யூடியூப்ல மற்ற வீணான காரியங்கள் செய்வதற்காக எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. என்னுடைய வேதம் நான் உனக்காக இறக்கினேன், உன்னுடைய நலனுக்காக இறக்கினேன், உன்னுடைய இன்மை மற்றும் மறுமையை சீர்படுத்துவதற்காக இறக்கிய வேதத்துடைய தொடர்பு என்ன என்று அல்லாஹ் கேட்கிறார். மறுமை நாளில் இந்த வேதமே என்ன ஆகும்? நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையை, முஸ்லீமில் வரக்கூடிய வார்த்தையில அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக், ஒன்று குர்ஆன் உனக்கு சாதகமாக அமையும், உனக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும், உன்னை தனியாக விடாது. அது கபர் வாழ்க்கையாக இருக்கட்டும், மன்னரை வாழ்க்கையாக இருக்கட்டும், மறுமை வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்து நீ பொருந்திக் கொள்ளும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கும் இந்த திருமறை குர்ஆன். இல்லை ஹுஜ்ஜத்துன் அலைக்க, இதுவே போதும் உன்னை நரகத்திற்கு கொண்டு போகும். அல்லாஹ்விடம் முறையிடும், யா அல்லாஹ் இவன் என்ன புறக்கணித்தான், என்னை நீ திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் இவனுக்கு நீ தண்டனை கொடுப்பாயாக என்று எங்களுக்கு எதிராக தண்டிக்கும். அதான் அல்லாஹ்வுடைய திருமறை உனக்கு ஒன்று உனக்கு சாதகமாக இருக்கும், உனக்கு விட்னஸ் வரும், ஏன்னா உன்னுடைய அகைன்ஸ்டாக தான் இருக்கும். எதை நீ எடுத்துக்கணும், இது முடிவு எடுத்துக்கணும். உன் குர்ஆன் உனக்கு எந்த தளத்துல இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயோ அதை நீ முடிவு எடுத்துக்கணும். ஆனா ரெண்டுத்துல ஒண்ணு உனக்கு நிச்சயம், அதை நீ சீர்படுத்திக் கொள்வது மிக முக்கியமான விஷயம். அது இங்க அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவது விஷயம் நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கணும். எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா அம்சத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய படிப்பாக இருக்கட்டும், என்னுடைய தொழிலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறாங்க, இதன் பிரகாரம் நான் செய்ய வேண்டும் என்று நாம முன் எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலும் சொல்லும் பொழுது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய நபியின் வாழ்க்கையில் பரிபூர்ணமான முன்மாதிரி உங்களுக்கு இருக்கு, முழுமையான சிறந்த முன்மாதிரி இருக்கு. யார் அல்லாஹ்வும் மறுமை நாளில் ஆதரவு கொள்கின்றாரோ
அவருக்கு இந்த நபி மற்றும் இந்த தூதருடைய வாழ்க்கையில சிறந்த வழி எடுத்துக்காட்டு, சிறந்த முன்மாதிரி இருக்கின்ற அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதும், அவருடைய வழிமுறையுடைய சொல் செயல் விஷயங்களை நாம பின்பற்றுவதும் என்ன ஒரு உறுதுணையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய மஹப்பத்தில் பெற வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதில் தான் முடியும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபியூனி, நீங்கள் அல்லாஹ் நபியே நீங்கள் தெரியப்படுத்தணும். ஏன்னா இந்த வசனம் இறங்கியது, இது ஆயத்துல் இம்திஹான் அல்லது ஆயத்துல் மிஹ்னா என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்டுக்காக இறக்கப்பட்ட இந்த வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில ஒரு கூட்டம் இருந்தாங்க. அந்த கூட்ட சஹாபாக்கள் பேசிக்கொண்டாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய நேசம், நாம அல்லாஹை நேசிக்கிறோம். இன்னா நஹ்னு நுஹிப்பு ரப்பனா, எங்களுடைய இரட்சகனை நாம் ரொம்ப நேசிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கிட்டு தெரியும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே இவங்களுக்கு கேளுங்க, நீங்க உண்மையாகவே அல்லாஹ்வை நேசிக்கிறீங்கன்னா ஃபத்தபிஊனி, அவர்களுக்கு கட்டடுங்க, என்னை பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வே உங்களை நேசிப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அம்சத்தையும் நாம எடுத்துக்காட்டாக நாம அமைத்துக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்தக்கூடிய விஷயத்தில் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை விட்டுவிட்டு, அவருடைய வழிமுறையை விட்டுவிட்டு, எந்த வழிமுறை சென்றாலும், எங்கு கவுன்சிலுக்கு போனாலும், எங்கு நமக்கு மற்றவர்கள் இந்த சைக்காலஜி என்ற விஷயங்கள் போனாலும் சரி, நமக்கு தீர்வு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நமக்கு எல்லா விஷயத்திற்கும் தீர்வு இருக்கு. அதை நாம் தேடிக்கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பின்பற்ற வேண்டும். ஆக இங்கு ஐந்தாவது விஷயம் பார்க்கும் பொழுது அத்தஸ்கியத்து தஹ்லியா வ தஹ்லியா, உள்ள தூய்மைக்காக முதல் விஷயம் அதில் இருக்கக்கூடிய கசடுகளை, அழுக்கை மற்றும் அதில் இருக்கக்கூடிய கழிவை அகற்றணும். ஒரு தண்ணீர் இருக்கு, தண்ணீர் மாசுபடுத்திருக்கு, அழுக்காக இருக்குன்னா அதுல நல்ல தண்ணி போடணும்னா முதல்ல அந்த தண்ணீரை நம்ம காலி செய்து விட்டு தான் அடுத்ததாக நல்ல தண்ணியை நாம் பயன்படுத்துவோம். இல்ல அதுக்கு மேலே போட்டு இருக்கிறதும் என்ன அழுக்காயிடும். ஆக நம்முடைய உள்ளங்களை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் முதல் அந்த உள்ளம் பாவத்தில் நிறைந்திருக்கக்கூடிய, பாவங்களை செய்து செய்து அழுக்கு மாசுபடுத்த அந்த உள்ளத்தை முழுமையாக சுத்தப்படுத்தணும். எதை கொண்டு? தௌபாவை கொண்டு. தௌபாவை கொண்டு அல்லாஹ் தஆலாவுடன் மன்னிப்பை தேடி நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தும். ஏனென்றால் மனிதன் பாவம் செய்ய செய்ய என்னாவது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி வைக்கப்படுகின்றது. ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல் ஹப்த இதா அஹ்தஹ நுக்யிதத் நுக்தத்துன் சௌதா அல்லது நுக்யிதத் கதீஹா, ஒரு மனிதன் தவறு செய்கின்றார் என்றால், ஒரு பிழையை செய்கின்றார் என்றால் அவருடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி பதிய செய்யப்படுகின்றது, வைக்கப்படுகின்றது. ஃபைதா ஹுவ நஸஅஹு ஃபைதா நஸஅ வஸ்தக்ஃபர வதாப சுகில கல்புஹு, அவன் அதை உணர்ந்து பாவ மன்னிப்பு தேடுகின்றான், இஸ்திக்ஃபார் செய்கின்றான் என்றால் அவனுடைய உள்ளம் முழுமையாக சுத்தப்படுத்தப்படுகின்றது. எப்படி தங்கத்தை நாம சுத்தமான தங்கம் ஆக்க வேண்டும் என்றால் அது நெருப்புல போட்டு சுத்தப்படுத்துறோம், அதே போல பாவ மன்னிப்பு மூலமாக, இஸ்திக்ஃபார் மூலமாக நாம் செய்த தவறை உணர்ந்து அதை நாம் கவலை கொண்டு அல்லாஹ்விடமுடைய இயலாமையை முற்படுத்தி நான் செய்துவிட்டேன், தவறை செய்துவிட்டேன், என்னுடைய இரட்சகனே என்னை மன்னிப்பாயாக என்று கேட்கும் பொழுது அவனுடைய உள்ளங்கள் தூய்மை அடைகின்றன. அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றான். ஆக நம்முடைய வாழ்க்கையில தௌபா இஸ்திக்ஃபார் ரொம்ப அவசியமானது. நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவதற்கு யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒருபடை கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாறு செய்து விட்டு எப்படி நாம வாழணும்? எல்லாத்தையும் கொடுத்த அந்த ரப்பு, என்னுடைய உயிர் உடைமை என்னுடைய எல்லாத்தையும் கொடுத்த ரப்பு அந்த அறுப்படையை பெற்றுவிட்டு அனுபவித்து அவனுக்கே மாறு செய்யும். யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைங்க நாம கொடுக்கக்கூடிய சாப்பாடு, நம்ம அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு நமக்கு மாறு செஞ்சு நமக்கு கோபம் வருமா இல்லையா? தகப்பனாக இருக்கக்கூடிய ஸ்தானத்துல கோபம் வரும். நமக்கு எதிர்த்து பேசினாலும் சரி, எங்களுக்கு சில கடுமையான வார்த்தையை பேசினாலும் சரி, நமக்கு முரணாக செய்தாலும் சரி கோபம் வரும். ஏன் ஏன் சாப்பாடு சாப்பிட்டு, ஏன் சோறு சாப்பிட்டு எனக்கு எதிராக செய்யறாங்க? நான் தான் அவனை வளர்த்து எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் எனக்கே அவன் மாறு செய்யணும், கோபம் வருது. இதேதானே அல்லாஹ் தஆலா குலில்லாஹி மஸல் அலா, அல்லாஹ்வுக்கே சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு மனிதன் பலவீனமானவன் இவ்வளவு கோபம் அடைகின்றால் அல்லாஹ் அக்பர்,
அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றலும் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் எந்த பலவீனத்துடைய ஒரு துளி அளவும் இல்லாதவன். அவனுக்கு இவ்வளவு கோபம் ஏற்படும். எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அனுபவிக்கிறோம். காலையில இருந்து இரவு தூங்கும் வரை திரும்ப அவனுக்கு மாறு செய்கின்றோம் என்றால், ஆக நம்முடைய உள்ளங்களை நாம் தௌபா மற்றும் இஸ்திஃபாரை கொண்டு சுத்தப்படுத்துவதும் தூய்மைப்படுத்துவதும் என்பது நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் முயற்சி செய்யும்போது அல்லாஹ் அதற்குரிய வழியை நாம் ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ் வழியை ஏற்படுத்துகின்றான். உண்மையாகவே தவறை உணர்ந்து மனிதன் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடும்போது மன்னிக்கணும். யோசிச்சு பாருங்க, ஏதோ நம்ம பசங்க நம்ம பையன் தவறு செஞ்சுட்டான், தவறு செய்து விட்டு வந்து அழுது கதறி, அத்தா என்னை மன்னிச்சிருங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் இது தவறு செஞ்சுட்டேன், இதுக்கு மாதிரி நான் அந்த தாய் தந்தை என்ன செய்வாங்க சொல்லுங்க? தாய் தந்தை மன்னிக்க வருமா இல்லையா? ஏன்னா வந்து திருந்திட்டான். அவங்க தண்டனை கொடுப்பதே எதற்காக? திருந்த வேண்டும் என்பதற்காக தான் அவங்க வந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாங்க அல்லது தன்னுடைய நிராசையை வெளிப்படுத்துறாங்க. அவனை வந்து அம்மா நான் தவறு செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க, அல்லாவுக்காக மன்னிச்சிருங்க என்று கண்ணீர் வடிந்து அவன் கேட்கிறான்னா, மனுஷன் என்னதான் இருக்கட்டும், என்ன செய்யறான்? மன்னித்து விடு. வீட்டை விட்டு போட்டான், திரும்ப போயிட்டு எத்தனையோ நாள் இங்க கடைசியில வராரு, வந்து பாவ மன்னிப்பு தேடுறாரு, மன்னிப்பு செஞ்சது தவற உணர்ந்து இது பண்ணிட்டேன்னா என்ன செய்யணும்? திரும்பவும் அழைத்துக்கள். அதே போலதான் கண்ணியத்துக்குரிய எல்லா அடியார்களே, மனிதன் எவ்வளவு பாவங்களை செய்தாலும் அல்லாஹ்விடம் தன்னுடைய பாவத்தை முன்வைத்து தான் செய்த தவறை உணர்ந்து அந்த தப்பை உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்றாடும் பொழுது அல்லாஹ் அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் எதையும் பொருட்படுத்த மாட்டான். ஹதீஸ் குத்ஸில வரக்கூடிய அந்த திருமதியில் வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல, ஆதமின் மகனே, இந்த உலகம் நிறைந்து பாவங்களை நீ கொண்டு வந்தாலும் என்னிடம் நீ பாவ மன்னிப்பு தேடினால் அதே அளவு உன்னை நான் மன்னிக்கின்றேன். உன்னை நான் மன்னிக்கின்றேன், எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். லவ் அதைத்தனி பிகுராபில் அர்தி ஹதாயா ثم استغفرتني لاتيتك بقرابها مغفرة ولا ابالي. பாவ மன்னிப்பு நீ பெரிய இந்த பூமி நிறைந்த பாவங்களை செய்துவிட்டு வந்தாலும் என்னிடம் சந்திக்கும் என்னிடம் பாவ மன்னிப்பு நீ தேடுகின்றாய் என்றால் நான் உன்னை அதே அளவு மன்னிக்கின்றேன், நான் வேறு எதையும் பொருட்படுத்த மாட்டேன். அல்லாஹ் நேசிக்கிறான் நாம் தௌபா செய்யும் பொழுது, அல்லாஹ் விரும்புகின்றான் நாம் தௌபா செய்ய வேண்டும் என்று. ஆக வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் அவன் எங்களை மன்னிப்பதற்காக தயாராக இருக்கிறான். ஆனால் மனிதன் தான் என்ன பிடிவாதத்தில் அவன் இருக்கிறான். அது ஷைத்தான் என்ன செய்யறான்? இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு உனக்கு திரும்ப மன்னிப்பு வர கிடைக்குமா? இவ்வளவு பாவம் செஞ்சு உனக்கு மன்னிப்பு வர தேவையா? உனக்கு மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்திலிருந்து அவன் நிராசைப்படுத்துவான், ரஹ்மத்திலிருந்து நம்மை தூரமாக்குவான். அல்லாஹ் தஆலா 99 கொலை செய்தவனை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் தஆலா பெரும் பாவம் செய்தவனை மன்னிக்கிறான். ஷிர்க் போன்ற மாபாதக செயல் செய்தவன் அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால் தன்னுடைய தவறை உணர்ந்து பாவ மன்னிப்பு தேடி திருந்தி கொண்டான் என்றால் அல்லாஹ் தஆலா அதையே மன்னிக்கின்றான் என்றால் சுப்ஹானல்லாஹ், மற்ற அமல்கள் என்ன, மற்ற பாவங்கள் என்ன? ஆக நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்தக்கூடிய விஷயத்தில் நமக்கு உறுதுணையாக இருப்பது பாவ மன்னிப்பு. எதுவரை நம் பாவ மன்னிப்பு தேட மாட்டோம் அதுவரை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். 6வது விஷயங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த உள்ளங்களை கடுமையாக்கக்கூடிய அல்லது உள்ளங்களை மாசுபடுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களுடைய கதவை நம்ம மூடணும். பாவங்களுடைய கதவுகள் நம்ம மூடணும். இதற்கு நம்ம வழிவகுக்க கூடாது. இந்த இடத்துல போனா எனக்கு பிரச்சனை ஏற்படும், என்னுடைய உள்ளங்கள் என்னுடைய ஈமானுடைய பலவீனம் ஏற்படும், என்னுடைய ஈமானை பாதிப்பு ஏற்படும் என்று இருந்தால் அந்த பக்கமே போகிற அந்த வாசல்கள் நம்ம மூடிடணும். இது நமக்கு 6வது சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹதீஸ்ல, முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ்ல நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க. எப்படி நாம சந்தேகமான விஷயத்திலும் பாவங்களுடைய நிறைந்த விஷயத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அழகான ஒரு எடுத்துக்காட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துறாங்க. முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ் 17909வது ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்டு கூறினார்கள். ضربallahu مثلا صراطا مستقيما وعلى جنبتي الصراط سوران فيهما ابواب مفتحه. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று அல்லாஹ் எடுத்துக்காட்டு கூறுகின்றான். அவன் ஒரு எடுத்துக்காட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றான். நேரான ஒரு பாதை, நிலையான ஒரு பாதை இருக்கு. இந்த பாதையில 2
திசையிலும் ஒரு செவுறு எழுப்பப்பட்டது. 2 திசையிலும் ஒரு செவுறு எழுப்பப்பட்டிருக்கு. அந்த செவுறுகளில் அனைத்தும் என்ன வாசல்கள் இருக்கு. அதுவும் என்ன வாசல்கள், நிறைய வாசல்கள், கதவுகள் திறந்த நிலையில் இருக்கு. வாசல்கள் திறந்த நிலையில் இருக்கு. வஅலல் அப்வாபி சுதூருன் முர்காத்துன், அந்த திறந்த வாசல் மேல என்ன இருக்கு, திரை போடப்பட்டிருக்கு, ஸ்கிரீன் போடப்பட்டிருக்கு. ஆனால் வாசல் திறந்து இருக்கு, ஸ்கிரீன் போடப்பட்டிருக்கு. வஅலல் அப்வாபி சுதூருன் வஅலா அலா பாபி சிராத்தி தாஇ, அந்த வாசல், அந்த பாதையுடைய, அந்த பாதையின் வாசலில் கதவுக்கு வெளியே ஒரு மனிதன் அங்கு இருக்கிற அழைக்கக்கூடிய அழைப்பாளர் அழைக்கின்றான். யா அய்யுஹன் நாஸ் உதுகுலு சிராத ஜமீஅன், மக்களே இந்த நேரான பாதையில் நீங்கள் உள்ளே நுழையுங்கள், வாங்க, இந்த வாசலுக்குள் நுழைந்து நேரான பாதையில் வாங்கள் என்று ஒருவர் அங்கு அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் இருந்து கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு ஒரு அழைப்பாளர் அந்த நேரான பாதை முன்னால் இருந்து அழைக்கிறார். அந்த உள்ளே அவர் மக்களை அழைக்கின்றார், சொல்லக்கூடிய விஷயம் எச்சரிக்கை செய்கின்றார். மனிதன் ولا تتعرجوا وداع يدعو من فوق الصراط فاذا اراد يفتح شيئا من تلك الابواب, கடந்து போயிட்டே இருக்கும்போது நமக்கு சும்மாவா இருக்கும், பொதுவாகவே கடந்து போகும்போது இங்கேயும் அங்கேயும் பார்ப்போம், கொஞ்சம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். இந்த உலகத்துல கடந்து போயிட்டு இருக்கும் மட்டும் பாவங்கள் நிறைந்த இருக்கும் பொழுது என்னதான் இருக்கு கொஞ்சம் பார்க்கலாம், பார்க்குறோமா இல்லையா? மொபைல்ல நாம ஏதோ ஒரு விஷயத்தை, நம்முடைய தொழிலோ நம்முடைய விஷயத்தை படிப்புக்கு தேடிட்டு இருப்போம், அங்க ஏதாவது ஒரு விஷயம் வரும், லிங்க், சரி என்னதான் இருக்கு டச் பண்ணி பார்க்கலாம். இப்படி என்ற நிலை அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கணும். அப்படிப்பட்ட நிலையில இந்த மனிதர்கள் உள்ளே சென்ற பிறகு திறந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த வாசலுக்கு அந்த திரை அகற்றலாம் என்று கையை அகற்றுவதற்காக முயற்சி செய்வார்கள். அங்கிருந்து ஒருவர் அழைப்பாளர் அவருக்கு எச்சரிக்கை செய்வார். வைஹக் லா தஃப்தஹு ஃபஇன்னக இன் ஃபதஹ்தஹு தலிஜு, உனக்கு நஷ்டம் ஏற்படட்டும், உனக்கு அழிவு ஏற்படட்டும், இது திறக்காத, இதுக்கு நீ திறந்து பார்க்காத, திரை அகற்றாத, நீ திரையை அகற்றினாய் என்றால் நீ உள்ளே நீ விழுந்து விடுவாய் என்று அவன் எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த ஹதீஸ்ல இதனுடைய எடுத்துக்காட்டு சொன்ன பிறகு இதெல்லாம் என்ன என்று இங்கு வர்ணிக்கிறார். அஸ்ஸிராத், அந்த நேரான பாதை என்ன? அல் இஸ்லாம். நேரான பாதை அல் இஸ்லாம். வஸூரானி, 2 செவறுகள் என்று சொல்லப்பட்டது, அது என்ன? ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகள், அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய வரம்பு, லிமிட், இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த பக்கம் நீ போக கூடாது. அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மார்க்கத்தில் வைத்திருக்கக்கூடிய வரம்புகள், வரம்பை மீறாதீங்க. வல் அப்வாபுல் முஃபத்தஹா மஹாரிமுல்லாஹ், அந்த திறந்த வாசல்கள் இருக்கின்ற கதவுகள் என்று சொல்லப்பட்டது, அது என்ன? அல்லாஹ் தடை செய்த விஷயங்கள், அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்கள், இதுல போவாத, அல்லாஹ் எதெல்லாம் தடை செய்திருக்கின்ற ஹராமான விஷயங்கள், அது அந்த வாசலாக வர்ணிக்கப்படுது. வதாலிக தாஇன் அலா ரஅஸி சிராத்தி கிதாபுல்லாஹ், அந்த வாசல், அந்த பாதையுடைய வாசல் நின்று கொண்டு அழைத்தாரே அழைப்பாளர், அது என்ன? அல்லாஹ்வுடைய வேதம் மக்களை அழைக்கின்றது, நேரான பாதையில் வாருங்கள் என்று. வதாஇன் மின் ஃபௌகி சிராத்தி வாஇதுல்லாஹி ஃபீ கல்பி குல்லி முஸ்லிம், பிறகு அந்த பாதையில் மேல் மட்டத்தில் இருந்து ஒரு அழைப்பாளர் நாம திறக்கும் பொழுது அதை திறக்காத என்று சொல்கின்ற, அது யார்? ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளம். உள்ளத்தில் உபதேசம் செய்யக்கூடிய இந்த தூண்டுதல் ஏற்படும். நம்முடைய உள்ளம் சில நேரத்தில் நம்ம உபதேசம் செய்யும், அங்க போவாத, அல்லாஹ் அஞ்சிக்கொள், இந்த விஷயம் செய்யாத, அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனையிலிருந்து நீ அஞ்சிக்கொள். அந்த ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய அந்த உள்ளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அதை இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று பதிவு செய்கிறார். இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வருகின்றது? பாவத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய இதயங்களை மாசுபடுத்தக்கூடிய, நம்முடைய ஈமானை தகர்க்கக்கூடிய விஷயங்கள் என்று நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய வழியை நம்ம திறக்க கூடாது, அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது. நம்மை பாதுகாத்துக் கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் பாதுகாக்கப்படும், நம்முடைய உள்ளங்கள் நம்ம சீராக ஆகும். இந்த விஷயங்கள் நம்ம, அதனால்தான் அல்லாஹ் தஆலா நம்முடைய மார்க்கத்துல என்ன செய்திருக்கிறான்? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்வைகளை தாழ்த்தி செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். ஏன்? பார்வைக்கும் விபச்சாரத்திற்கும் என்ன தொடர்பு? இந்த பார்வைதான் முதல் கட்டம்.
அதனால்தான் பாருங்க, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வசனத்தில் சூரத்து நூறுல சொல்லும் பொழுது, குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், முஃமின் ஆண்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி விடுங்கள், நபியே கட்டிடுங்கள், அவர்கள் அவருடைய பார்வையை தாழ்த்தட்டும், பிறகு மற்றும் அவருடைய மர்மஸ்தலத்தை பாதுகாக்கட்டும். மர்மஸ்தலத்தை பாதுகாப்பது அடுத்த கட்டம். அடுத்ததாக சொல்லப்பட்டது முதல் என்ன? பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஏன்னா இதுதான் என்ன, பாவத்திற்கு வழிவகுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்போ இதையே அல்லாஹ் இதையும் நீங்க உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய மர்மஸ்தலத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திற்கு மிக உதவியாக இருக்கும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டிடுகின்றான். இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம இந்த மாதிரி பாவங்களில் நாம விழுவதோ அல்லது அந்த விஷயத்தில் நாம திறப்பதோ அந்த வழியில் செல்வது என்பது நம்முடைய ஈமானை நாம் இழக்கக்கூடியவர்களாகவும் அந்த விஷயத்தில் நாம இந்த விஷயங்கள் நாம நினைவு கொள்ள வேண்டும். நாம பாவங்களுடைய அந்த வழியை செல்வதையும் நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் கடைசியாக நாம் பார்க்கும்போது இயலாத விஷயம், மௌத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர், அந்த அல்லாஹு தாலாவை சந்திக்கக்கூடியவர். அல்லாஹு தாலாவிடம் நாம் கல்புன் சலீம், நம்முடைய உள்ளம் பாதுகாக்கப்பட்ட உள்ளம், கல்பு முத்மயின், அமைதி நிறைந்த அமைதி அடைந்த அந்த உள்ளத்தை கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹு தாலாவிடம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உள்ளங்களை நாம கொண்டு செல்ல வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மறுமை என்ற ஒரு நாள் இருக்கு. நான் சந்திக்கக்கூடிய உலகம் என்பது அழியக்கூடியது. நானும் ஒரு நாள் மௌத்தாகும். ஒவ்வொரு நாளும் நாம காலை அடைகின்றோம். ஆனால் ஒரு நாள் வரும், நமக்கு அந்த காலை வராது, நமக்கு முடிவு சொல்லப்படும். பிறகு மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படும். அங்கு அல்லாஹை சந்திக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். அந்த நாளுக்காக நான் என்ன முற்படுத்தினேன் நான் நினைவு கொள்ள வேண்டும். அதான் நான் முந்தைய தலைப்பிலும் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமைக்காக வரக்கூடிய நாள், அந்த அடுத்த நாளுக்காக மறுமைக்காக நீங்க என்ன முற்படுத்தினீர்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப மறுமைக்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ன முற்படுத்திருக்கிற, மௌத்துக்கு பிறகு உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மௌத்துக்கு பிறகு யாராவது நமக்கு தொடுவாங்களா? நோன்பு வைப்பாங்களா? என்னுடைய மற்ற விஷயங்களை நிறைவேற்றுவாங்களா? எதுவுமே செய்ய, நாங்க தான் செய்யணும். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்க. மௌத்துக்கு பிறகு என்னதான் ஆசை கொண்டாலும் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், ஸலஃபு ஸாலிஹீன்கள்ல அவங்க தன்னுடைய இந்த நரக மற்றும் சுரகத்துடைய விஷயங்களை தன்னுடைய நஃப்ஸுக்கு தெரியப்படுத்துறாங்க, உணர்த்துறாங்க. உணர்த்தும் பொழுது தன்னுடைய நஃப்ஸிடம் இந்த கேள்வி கேட்கிறாங்க. அவர்கள் சொல்லும் பொழுது, மஸ்ஸல்து நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்தை நான் ஒரு அந்த என் உள்ளத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் ஆக்கினேன், உணர்த்துவதற்காக. நான் சொர்க்கத்தில் இருப்பது போல, என்னுடைய நஃப்ஸு சொர்க்கத்தில் இருப்பது போல, சொர்க்கத்துடைய கனி காய்களை நான் அனுபவிப்பது போல, அதில் இருக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் நான் பெறுவது போல நான் உணர வைத்தேன். பிறகு அதே போல நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகளும் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கடுமையான அந்த நிலையையும் என்னை நான் அங்கு வைத்து வர்ணனை நான் ஏற்படுத்தினேன். பிறகு என்னுடைய நஃப்ஸிடம் நான் கேட்டேன், நஃப்ஸி, இதுல ரெண்டு உனக்கு இது வேணும். சில நேரத்தில் நாம நம்முடைய உள்ளத்துல நம்ம பேசக்கூடிய நிலை ஏற்படும். அப்ப நான் அந்த மாதிரி செஞ்சுட்டு என்னுடைய நஃப்ஸிடம் நான் கேட்டேன், இதுல எது வேணும் என்று. என்னுடைய நஃப்ஸு கூறியது சொர்க்கம், எனக்கு அதெல்லாம் திரும்பி அனுப்புங்க, திரும்பி என்ன அனுப்புங்க, நான் நல்ல மாதிரி செஞ்சுட்டு வரேன். அப்போ அந்த அறிஞர் தன்னுடைய நஃப்ஸை பார்த்து கூறினா, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு, இன்னும் நீ மரணிக்கல, உனக்கு இன்னும் வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கான், நல்ல அமல்களை செய்து கொள்வாயாக, சொர்க்கத்துடைய வாரிசாக ஆக்கிக் கொள்வாயாக என்று என்ன செய்தான் அவர் தன்னுடைய நஃப்ஸுக்கு உபதேசிச்சு. அதே போல நம்முடைய நஃப்ஸை நம்ம கேட்கணும், என்னுடைய உள்ளமே உனக்கு எந்த விஷயம் வேண்டும்? குர்ஆனில் சொல்லப்பட்ட நல்லோர்களுக்காக நல்லடியார்களாக இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, எல்லா விதமான சிறப்புகள் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் வேண்டுமா, அல்லது தண்டனைகள் நிறைந்த, சிரமங்கள் நிறைந்த, எல்லா பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை, அல்லாஹ் தஆலா அவனுக்கு மாறு செய்தவர்களுக்கு அமைத்திருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை தண்டனை, இந்த நரக நெருப்பு உனக்கு வேணுமா? நம்ம அவன் நினைவுபடுத்தணும். அதில் இருக்கக்கூடிய சிலு சடங்கள்,
இந்த ஜக்கூமுடைய கனிகள், மரத்தில் இருக்கக்கூடிய ஜக்கூமுடைய கனிகள், இப்படி என்ற விஷயங்களை என்னுடைய நஃப்ஸுக்கு நாம நினைவுபடுத்தி ரெண்டுல எது வேணும் என்று நாம கேட்கணும். உண்மையாக அந்த நேரத்துல நமக்கு கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சில நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் சில விஷயங்கள் உதிக்கும், சில விஷயங்கள் நமக்கு உபதேசம் செய்யும். அந்த நஃப்ஸ் நமக்கு என்ன செய்யும்? உனக்கு இந்த விஷயம் தேவைன்னா இதற்கு நீ முயற்சி செய்து கொள் என்று நமக்கு நன்மையான காரியத்தில் முன்னெடுப்பு கொண்டு வரும். ஆக இந்த விஷயங்களை நாம செய்வதற்காக நாம முயற்சி செய்ய வேண்டும். மறுமையில நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. அதான் அந்த அறிஞர் சுஃபியான் இப்ராஹிம் தைமி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் தன்னை இந்த மாதிரி தன்னுடைய நஃப்ஸுக்கு பாடத்தை புகட்டுவதற்காக அல்லது உபதேசம் செய்வதற்காக நரகத்தில் இருப்பது போலவும் சொர்க்கத்தில் இருப்பது போலவும் என்று தெரியப்படுத்தி இதுல எதுல இவனுக்கு தேவை என்று கேட்டு அவர் தன்னுடைய உள்ளத்தை சீர்படுத்தினார். இந்த மாதிரி விஷயங்கள் நாம செய்யணும். ஒரு நாள் மூத்தாக போகணும். இந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்காக நான் வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அழித்துக் கொள்ள வேண்டுமா? அல்லது நிரந்தரமான அந்த வாழ்க்கை, நிலையான வாழ்க்கைக்காக நாம் வாழ்ந்து இங்கு சில நேரத்தில் நாம கொஞ்சம் பொருந்தி கொண்ட கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் செய்து கொண்டாலும், சில சிரமங்களை நாம் தாங்கி கொண்டாலும், மறுமையில எனக்கு எந்த ஒரு சிரமம் இருக்காது என்ற அந்த சிந்தனை நாம வைத்துக் கொண்டு உள்ளங்களை சீர்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நினைக்கக்கூடிய பாரதியாரே நம்முடைய உள்ள சீரமை. அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை 3 நிலைகளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான். ஒரு உள்ளம் நிம்மதி அடைந்த அமைதி அடைந்த உள்ளம். இந்த அமைதி அடைந்த உள்ளம் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மறுமையில சொர்க்கத்தில் நுழைவாயாக. உதுகுலி யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக். அமைதி அடைந்த உள்ளமே, உன்னுடைய இரட்சகன் பக்கம் நீ மீண்டு வருவாயாக. வதுகுலி ஃபீ இபாதி, என்னுடைய நல்ல அடியார்களில் நீ சேர்ந்து விடுவாயாக. வதுகுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்தினை நீ பிரவேசிப்பாயாக என்று காட்டு. அப்படிப்பட்ட உள்ளமாக நம்முடைய உள்ளங்கள் ஆக வேண்டும் என்றால் அதற்கு நாம முயற்சிகள் எடுக்கணும். 2வது உள்ளம் நஃப்ஸுல் அம்மாரா. நஃப்ஸுல் அம்மாரா பாவங்களை தூண்டக்கூடிய நஃப்ஸ். இதையும் நாம் ரொம்ப கவனமாக இருக்கும். எப்படி வியாபாரத்துல பார்ட்னர் துரோகியாக இருக்கிறான் என்று தெரிந்தா எவ்வளவு நாம தெளிவாக துல்லியமாக கணக்கிடுவோம், அதே போலதான் நம்முடைய நஃப்ஸுடைய விஷயத்தில் நம்ம கண்காணிப்புடன் இருக்கணும். இது நம்மை பாவத்தை தூண்டுவதற்குரிய விஷயங்கள் ஏற்படுத்தும். நஃப்ஸு அம்மாரத்துன் பிஸ்ஸூ, உண்மையாகவே இந்த நஃப்ஸு தூண்டக்கூடிய நஃப்ஸு நம்மை பாவத்துக்கு தூண்டக்கூடியதாக இருக்கும். இதை நாம சீர்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்யும். 3வது நஃப்ஸு நஃப்ஸுல் லவ்வாமா இருக்கு. 3வது நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவது என்ன? அதை சபிக்கக்கூடியதோ அல்லது நம்மை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். நாம் ஒரு காரியத்தை செய்ய போகும் பொழுது, தவறு செய்ய போகும் பொழுது நம்மை ஏசும். நம்முடைய உள்ளம் நம்ம திட்டம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய போற, அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? மறுமையில கேள்வி கணக்குடைய பயம் இல்லையா? நரகத்துடைய அச்சம் இல்லையா? கபருடைய வாழ்க்கையுடைய அச்சம் இல்லையா என்று நம்மை தூண்டும். அந்த பாவம் செய்யாத. இது நஃப்ஸுல் லவ்வாமா. நஃப்ஸுல் லவ்வாமா. அல்லது மறந்து நம்ம அது மீறியும் செய்து விட்டோம் என்றால், செய்துவிட்ட பிறகு நம்மை அது சுப்ஹானல்லாஹ் நம் செய்த அந்த தவறை அது சுட்டி காண்பிக்கும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றாய், வெக்கமா இல்லையா உனக்கு? அல்லாஹ்வுடைய எல்லா அருட்கொடையை பெற்றுவிட்டு நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றாய் என்று அது நம்மை தூண்டும், அதை நமக்கு உணர்த்தும். ஆக இந்த மாதிரி விஷயங்களை நாம் அறியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். நம்முடைய உள்ளங்கள் சீராக ஆகும். நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்துவது நம்முடைய வெற்றிக்குரிய ஒரு முதல் கட்டமாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த அமர்வுகள், நேற்றிலிருந்து நம்ம அமர்வு அனைத்துமே என்ன? நம்முடைய ஒரே நோக்கம்தான், படைத்த இறைவனை பொருந்தி கொண்டு நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டு சொர்க்கத்தில் நாம் நிரந்தரமாக ஆள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் இருக்கிறோம். அந்த மாதிரி விஷயத்திற்காக நம்முடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு நாம் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரதிபலன் இருக்கின்றது. இல்ல உட்கார்ந்த இடத்துல எனக்கு எதுவுமே வரணும்னா சோறு கூட வராது, தண்ணி கூட வராது. தண்ணி குடிக்கணும்னா கிணற்றாந்து போகணும். ஆக நம்முடைய முயற்சிகளின் அடிப்படையில் தான் நம்முடைய மறுமை இருக்கின்றது. நாம் என்ன முற்படுத்துகின்றோம் அதை நான் முடிவெடுத்துக்கணும். நான் என்ன செய்ய போறேன், நான் எனக்கு என்ன வேணும் என்று எனக்கு முன்கூட்டியே நான் முடிவெடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அதை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்துவது என்பதும் நம்முடைய உள்ளங்களை பாவத்தில் பாதுகாப்பது என்பது மிக மிக அவசியமாக இருக்கு.
இந்த விஷயத்தில் நாம் முயற்சி செய்யணும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தில் சிந்தித்து அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை பாக்கியத்தை நமக்கு கொடுத்தல்வானாக. நேற்றிலிருந்து கேட்ட அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய உள்ளத்தில் முதிக்கக்கூடிய விஷயத்தையும் நம்முடைய மார்க்கப்பற்றி அதிகப்படுத்தக்கூடிய விஷயத்தை எல்லாம் நமக்கு ஏற்படுத்துவானாக. ஜஸாக்கல்லாஹு கைரன். இந்த பள்ளிவாசலில் இந்த சிறந்த ஒரு அமர்வை ஏற்படுத்திய நிர்வாகிகளுக்கும் அது பொறுப்புதாரிக்கும் அல்லாஹு தஆலா ஈருலகிலும் சிறந்த கூலி கொடுத்தல்வானாக. அதே போல இங்க இருக்கக்கூடிய இமாமுக்கும் அல்லாஹு தஆலா சிறந்த கூலி கொடுத்தல்வானாக. நம்முடைய வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா பெரியோர்கள் வாலிபர்கள் அல்லாஹு தஆலா அனைவர்களையும் பொருந்தி கொண்டு மறுமை நாளில் அவனை சந்திக்கும் பொழுது அல்லாஹு தஆலாவை பொருந்தி கொண்ட உள்ளமாகவும் அல்லாஹ்வை பொருத்தத்தை பெற்ற ஒரு மனிதராகவும் அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.